நமச்சிவாயான்னு சொன்னீங்கன்னா எல்லா வினைகளும் தீரும். நமச்சிவாயான்ற வார்த்தை இருக்குது, அது சாதாரண வார்த்தை கிடையாது, சக்தி வாய்ந்த வார்த்தை. ஆனால் அந்த நமச்சிவாயன்றது சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. சினிமாவில் வருவான், ஒரு மந்திரம் பண்ணுவான், உடனே சாமி வந்து நிற்கும். இப்போ நாடகத்துல எல்லாம் கூட சாமி வந்து பேசிங்குது. அது மாதிரி நினச்சிக்கின்னு பண்ணுறது இல்லை. இது நமச்சிவாயான்றது ஓயாமல் ஒழிச்சுக்கினே இருக்கணும் உனக்குள்ளே போய். அந்த நமச்சிவாயான்ற ஓயாமல் ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ளே ஒரு சூடு ஏறும். அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும். நீ ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டேன் நான் ஓஞ்சி போச்சுறேன்னா ஓஞ்சி போகாது. ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு 30 நாள் சாப்பிட முடியுமா? 30 நாள் வேலை செய்தால் தான் மாதம் ஃபுல்லாக சாப்பிட முடியும். அப்போ இப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படிங்குது. உன் பாவத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ தீவிரமாக அதில் போடணும் நமச்சிவாயா. நமச்சிவாயான்னு ஒரு நாளைக்கு நமச்சிவாயா சொல்லிட்டேங்க, என் பாவம்லாம் தீரலைங்க, என்ன எப்படி தீரும்? ஓயாமல் சொல்லணும், இரவும் பகலும் சொல்லணும் நமச்சிவாயான்றதை நீ தான். அதனால தான் சொன்னான், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத. இவன் நான் கண்ணு சிப்பிட்ட நேரம் கூட அதை விடக்கூடாதுறான். கண்ணு அப்படி மூடி திறக்குது பாரு, அந்த நிமிஷம் கூட அதை மறக்கக்கூடாதுன்றான். ஆனால் நம்ம ஒரு முறை சொல்லி போயிட்டு வாமா பொண்டாட்டி வாமா பொல்புங்கள அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டுன்னு போனால் நமச்சிவாயா எங்கே தீக்கும்? அதனால் நமச்சிவாயான்றது நீ தான். நான்னா மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, பான்னா காற்று, யானா ஆகாயம். அப்போ 5 பஞ்சபூதமாகவும் நீ இருக்கிற. உனக்குள்ள இறைவன் இருக்கிறான். இந்த இறைவனை நீ ஓயாம துதிச்சின்னா உன் பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் நீ தான் துதிக்கிறது இல்லையே. ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா மற்ற முறை உன்னுடைய செயலுக்கு போயிடுற. அப்போ நமச்சிவாயாவே மறந்து போச்சு. நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும். ஓமை சேர்க்கலைன்னா வெறும் பெண் இருந்த மாதிரி, ஓமை சேர்த்தினா ஆணும் பெண்ணும் இணைஞ்ச மாதிரி, ஓம் சேர்த்தினா உயிரும் உடலும் இணைஞ்ச மாதிரி, ஓம் இல்லாத ஓம் சக்தி, ஓம் முருகா, ஓம் சிவா, ஓம் நமோ நாராயணா. எதுக்கு ஓமை சேர்த்தான்? நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே. ஓம் எதுக்கு சேர்த்தான்? ஓம்ன்றது உயிர். அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது. அதனால் ஒரு நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாவுக்கு சக்தி பிறக்கும். உயிர் உள்ளே இருக்கிறதால தான் இந்த உடலுக்கு சக்தி. நீ உன்னால் நடக்க முடியுது, உன்னால் ஓட முடியுது, உன்னால் எல்லாம் செயலும் செய்ய முடியுது. உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆகிடும். அப்போ நான் ஒரு நமச்சிவாயா இருந்தால் அது படுக்கையாகிடும். உயிரும் உடலும் சேரும்போது இயக்கத்துக்கு வந்துடும். அதை சேர்ந்து செய்யும் போது தான் ஓயாமல் செய்யனால தான் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க. இது நல்லா இருக்கணும். இந்த உடல் நல்லா இருந்தால் தான், இந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதில் நாதன் குடியிருப்பான். அப்போ நாதன் என்றவன் இறைவன், இறைவனும் நீயும் சேர்ந்து தான் 2 பேராக தான் இருக்கிறீங்க. அதனால் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்கன்னு. இப்போ நிறைய இடத்துல போடுறாங்க, புக்கில் போடுறாங்க, கோகழி ஆண்ட குரு மனிதன்றாங்க. குரு மனிதன் இல்லை, கோகழி ஆண்ட குருமணி. குருமணின்னா கண்மணி. இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவாக நிற்குது. இதில் தான் கடவுளுடைய இயக்கம் விந்து இருக்குது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணை திறந்து பார்ப்பா, அவர் பழிக்காத பழிக்காத பழிப்பாரான்ட்டு. அப்போ அதில் இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்னால் தேராது எத்தனை போயிட்டு வீட்டுக்குன்னுவான். அப்போ கண்ணில் குருமணியாக கடவுள் நிற்கிறான் அப்படின்றதுனால சொன்னான் குருமணி தாழ்வாழ்கன்னு. இவன் குரு மனிதன் தாழ்வாழ்கன்றான். தப்பு தப்பாக எழுதினுக்கிறாங்க, தப்பு தப்பாக பேசிங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதனால் இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாமல் சொல்லணும். அதனால் மாணிக்கவா சொல்ல, கண் இமைக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது. நீ எதை ஒன்றாலும் மறக்கலாம், இதை மறக்காத அப்படின்னாரு. நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூட்டத்திட்டு கும்மாலாட்சியும் திஞ்சின்னா கடவுள் வரமாட்டார். உன் பாவமும் தீராது சாமி. உன் பாவம் தீரணுன்னா நீ ஓயாமல் ஒழிக்கணும். எல்லா செயலுக்கும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னா நீ ஓயாமல் செய்யணும்.
அது எந்த செயலாக இருந்தாலும், வீட்டு செயலாக இருந்தாலும் சரி, கடவுள் செயலாக இருந்தாலும் சரி, தொழில் செயலாக இருந்தாலும் சரி, ஓயாமல் ஒரு நாள் போய் வேலை செய்யிட்டு ஒரு மாதம் சம்பளம் கொண்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒரு நாளைக்கு போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டுனா கடவுள் என் பாவத்தெல்லாம் தீர்க்க மாட்டான். இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க. சொல்லு. சரிங்க. ஏம்மா நீ உள்ளுக்குள்ளவேவும் சொல்லு, வெளியவும் சொல்லு. வெளியே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே சொல்லு, உள்ளே இருந்தீங்கன்னா வெளியில் சொல்லு. ஐயா, பட்டினத்தார் பாடல் ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். அந்த பாடல் பட்டப்பகலை இரவென்று கூறும் பாடகரே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பட்டப்பகல் என்று இரவு என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரேன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய சொல்கிறாரு. பதியாக எழுதின்னு வராதிங்க. சரிங்க. அவர் சொல்கிறாரு, இறைவன் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது. இறைவன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் உயிரினம் வாழும். அப்படிப்பட்ட உயிரினம் வாழற இடத்துல இறைவனை மறந்துட்டு இவன் தான் பெருசுன்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் இவன் இறைவனுடைய தொடர்பு இவனுக்கு இல்லைன்னா இவன் படுக்க தான். இறைவன் உலகத்தில் பிராணனாக இருந்து நம்மளை இயக்கிக்கினுறான். நம்ம அபானன் அந்த நியூட்ரல் பேஸ் மாதிரி. இறைவன் நியூட்ரல் பேஸாக இருக்கிறோம், நம்ம நியூட்ரலாக இருக்கிறோம். அதனால் அவர் சொல்கிறாரு, கடவுள் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படின்றதுக்காக அந்த பாடலில் சொல்கிறாரு. 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார். இறைவன் அக்கில் வச்சு சுற்றிங்கிறான்டா, இவன் நெஞ்சில் வச்சு சுற்றலை. இவனுக்கு பக்கத்திலே தான் இருக்குது கடவுள், ஆனால் இவன் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்றதுக்காக சொல்கிறார். பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரேன்றது. இரவு பகல் இல்லாத நிலை அவருக்கு. ஆனால் நமக்கு இரவு பகல் வரும். மனுஷன், சாதாரண மனுஷன் ஆசையில் வாழறோம் இல்லையா, நமக்கு இரவு பகல் வரும். அந்த இரவு பகல் அவங்களுக்கு ஆசை அற்றதால இரவு பகல் கிடையாது, எல்லாமே பகல். அவர் பூம்புகாரில் பிறந்தார், பூம்புகாரில் வளர்ந்தார், ஞானி ஆனார், எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றினார். உஜினி நாட்டுக்கு போனார், மத்திய பிரதேசத்துக்கு. அங்கேருந்து திருப்பி பூம்புகார் வந்தார். பூம்புகாரில் அப்போல்லாம் ட்ரெயின் கிடையாது, வசதி கிடையாது, துட்டு கிடையாது அவர்கிட்ட. அவர் கோமனம் கட்டின்னு வீட்டில் வாசலில் விட்டுட்டு யாருன்னா எடுத்துக்கிட்டு வந்துட்டார். நம்ம ஒரு 500 ரூபாய் தாரம் போய் 5 நாளுக்கு அங்கேயே போய் தேடிங்கிறோம் நம்ம ஆசை. அவர் கோடிக்கணக்கான அரசனை விட அதிகமாக இருந்து கூட விட்டுட்டு வந்தார். அதனால் ஆசை அத்து போச்சு அவருக்கு. அதனால் அவருக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை ஆகிப்போச்சு. 2வது, இறைவனை இதயத்தில் வச்சுருந்தார் அவர். நம்ம அக்கல்ல வச்சுன்னு சுட்டிங்கிறோம். அந்த இறைவனை இதயத்தில் வச்சதால் இறைவனுடைய ஒளி உள்ளே கொடுக்கும்போது நமக்கு இருள் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. நம்ம அக்கல்ல வச்சுங்கிறதால உள்ளெல்லாம் இருட்டாக தானே வச்சுன்னுக்குறோம். சும்மா மேலே வெள்ளையாக துணி போட்டுங்கிறோம். இதயத்தை நல்ல கருப்பாக அமாவாசை மாதிரி இல்லை வச்சுங்கிறோம். பௌர்ணமி மாதிரி ஆக்கிறதே கிடையாது. அதனால தான் பௌர்ணமி பூஜை வைக்கிறேன் நான், கொஞ்சமாவது வெளிப்பீங்களான்ட்டு. சரிங்க. அதனால் இறைவனை சுமக்க கற்றுங்க. அங்கேருந்து காசு இல்லாத நடந்து ஒவ்வொரு கோவிலாக திருவத்தூர் வரைக்கும் வராது. நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோன்னா பைக் எடுத்துன்னு போகிறோம், பக்கத்து வீட்டுக்கு போகிறோன்னா கார் எடுத்துன்னு போகிறோம். நடந்தே சுற்றுனாங்க. அவங்களுடைய குறிக்கோள் இறைவன் மட்டும்தான் உறவு, இந்த மனித உறவே கிடையாது. அப்படி அடைஞ்ச மகான் சொல்கிறாரு, அவருக்கு ஆனந்தம் தொங்கி போச்சு. அங்கே சமாதி ஆக போகிறார், இறைவனோட கலக்க போகிறார் திருவத்தூரில். பேக்கரும்பனுடைய முனைவு உனக்கு எங்கே தித்திக்குமோ அங்கே தாண்டா உனக்கு மோட்சம்னு இறைவன் சொல்லிடுறான். சரி. இறைவன் எவ்வளோ பேர் அறிவாளிப்பார். திருவடை மருதூரில் பத்ரகிரிக்கு மோட்சம் கிடச்சிச்சு. அப்போ இவர் கேட்குறாரு, அவனுக்கு 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து கூட சொல்ல கும்பிட தெரியாது. உன்னை அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன், நான் இவ்வளோ வருஷமாக உன்னை புகழ்ந்து தள்ளிங்கிறேன், எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னா உனக்கு கரும்பனுடைய முனை எங்கே தித்திக்குதோ அங்கடா மோட்சம்ட்டார். இந்த ஊருக்கு போக மோட்சம் அடையவேன்னு சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார். எல்லா கோயில்லையும் போய் எல்லா கோயில்லையும் பாட்டு பாடுறாரு. அதனால் எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சு போச்சு. பத்ரகிரின்னு தனியாக ஒரு வரலாறு எடுக்க முடியாது. பட்டணத்தாரை தொட்டால் தான் பத்ரகிரி வருவார். அவ்வளோ புகழ்வாழ்ந்த மகான், புனித மகான் பட்டினத்தார். எனக்கு எல்லா மகானை விட பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஏழை ஞானியாக போகிறது ஈஸி, வறுமையில் ஞானியாக போயிடுவான், பல இன்னல்களில் ஞானியாக வருவான். ஆனால் செல்வந்தன் இந்த ஞானப்பாதைக்கு வரமாட்டான். அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்து கூட ஞானப்பாதைக்கு வந்தார். இது இறைவனுடைய கட்டளை. அப்போ அந்த திருவத்தூர் எல்லா கோயிலும் பாடி வரும்போது
அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்த்தாக்கா தவுளுண்டு இருக்குது ஆமாம். இல்லையா? கருப்பாக ஒரு கல், அது மேலே இன்னொரு கல் சொருவி வச்சுக்குது, அதானே லிங்கமாக இருக்குது. ஆமாங்க. உலகத்திலேயே கடவுள்னு சொல்கிறது சிவலிங்கம் தான். மற்றதெல்லாம் கற்பனை கடவுள் தான், நிஜம் கிடையாது. சரிங்க. ஆனால் சிவலிங்கம் மட்டும்தான் நிஜ கடவுள். உலகம் தோன்றிய அப்போ தோன்றியதாக தான் இந்த பூமியே லிங்க வடிவில் தான் இருக்குது. மற்ற மதங்கள்லாம் இப்போ வளர்ந்து போச்சு, அது அவங்கவுங்க ஒரு மதத்தை கட்சி மாதிரி ஆகிப்போச்சு அது. ஆனால் கடவுள் வழிபாடுனா அது சிவலிங்க வழிபாடு தான். அதனால தான் அவை சொல்லிச்சு, சத்தத்துணுள்ளியே சதாசிவம் பார்த்து சித்தத்துணுள்ளியே சிவலிங்கம் பார்த்துருந்துச்சு. அறிவியல் பாடுறா சிவலிங்கத்தை, கண்ணால் புற கண்ணால் பார்க்காது, தெரியாது உனக்கு அதனுடைய அருமை. அப்படி பார்த்தீங்கன்னா அது கல்லாக தான் தெரியும், ஆனால் அறிவியல் பார்த்தீங்கன்னா அது கடவுளாக தெரியுண்டாச்சு. அப்படிப்பட்டது அந்த சிவலிங்கம்ன்றது உலகம் தோன்றும் போது தோன்றியது. மற்ற மதங்கள்லாம் அப்புறம் தோன்றியது தான், இடையில பழுப்பு நத்தை வந்த மாதிரி. ஆனால் சிவலிங்கத்துக்கு கடவுள், அதுக்கு ஒரு பேர் கிடையாது, மதம் கிடையாது, அது தெய்வம், அவ்வளோதான். லிங்கம், அவ்வளோதான். அது எந்த மதத்தையும் சார்ந்தது இல்லை. அப்படிப்பட்ட சிவலிங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு அவருங்க. கண்டம் கரியதாம் கரும்பு, அது பார்த்தா கண்ணம் கரேன்னு தான். கண்டம் கரியதாம் கரும்பு, கண் மூன்று உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னாரு. அது யாருக்கு தித்திக்கும்னாரு? அந்த சிவனுடைய தொண்டனுக்கு அது தித்திக்கல. மற்றவெல்லாம் பார்த்தா அது கல்லதாண்டா தெரியும் அப்படின்னு. அது எப்படி இருக்குதுன்னா பார்த்தா எவ்வளோண்டு இருக்குதுன்ற, அது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரியாக நிற்கிதுறாதுன்றான். அந்த அளவுக்கு ஆனந்த கூத்தாடி இறைவனோட திருவத்தூரில் ஒற்றி ஊரார்ன்ற கோயிலில் கலந்தார் பட்டினத்தார். அப்படிப்பட்ட அற்புத மனிதர்கள். ஆனால் பிறப்பு மனிதனாக தான் பிறந்தாங்க, ஆனால் கடைசியில் தெய்வமாக மாறினாங்க. ஆனால் நம்ம அதை மாறவே முடியலையே. ஆசை விட மாட்டேந்த, பாசம் விட மாட்டேந்த, எங்கே போனாலும் நம்ம பிள்ளைங்களை முடி போட்டில் எடுத்துன்னு திரியிறோம். அப்புறம் நமக்கு எங்கேருந்து தெய்வம் வர்றது கூட? இது எல்லாத்தையும் விட்டோம்னா தெய்வம் நம்ம கூட துணைக்கு வரும். நம்ம தான் எதையுமே விடுறதில்ல, வந்த வச்சுங்கிறது தான் துணைக்கு வருது. அதான் சொன்னான், படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறான். கடைசி காலத்தில் நீ பத்தது, நீ சேர்த்தது, நீ சொத்து, உன் சோகம் எல்லாத்தையும் விட்டு எவன் படித்தானோ அவனை தேடி நிற்கிறியாடா. அதை இருக்கும்போது தேடிப்பாரு, அதனுடைய அருமை தெரியும்னு. ஆனால் நம்ம தேடுறதில்லை, நம்ம மனம் இடம் கொடுக்கல, ஆசை தடுக்குது, பாசம் தடுக்குது, எல்லாத்த விட காமம் தலையில் ஏறி உச்சத்தில் ஆடுது. இதனால் தெய்வத்தை நாட முடியாமல் போயின்னுக்கிறோம். எவன் ஒருத்தன் குடும்பத்துக்கு அடிமையாகிறோன்னு அவன் தெய்வத்தை வழிபடவே முடியாது. குடும்பம் அது பாட்டுக்கு இருக்கணும், நான் பாட்டுக்கு தெய்வ வழிபாட்டில் இருக்கணுன்றவங்க மட்டும்தான் சாத்தியம். பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அடிமையாக இருக்கிறவன் தெய்வ வழிபாடு பண்ண முடியாது. ஏதோ இருக்கலாம் அதில், ஆனால் உண்மையான தெய்வ வழிபாடு பண்ண முடியாது. சொல்லு. சரிங்க ஐயா. பட்டினத்தார் ஒரு பாடல் மட்டும் ஐயா, அதில் ஒரு கேள்வி என்னென்னா, அவர் ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறப்ப பூரணமாலை என்ற பாட்டுங்கிறது ஐயா. பூரணமாலை, பட்டினத்தாரோட பூரணமாலை. சரி. அதில் உந்தி கமலத்தில் உதித்து நின்ற பிரம்மாவை ஃபஸ்ட்டு மூலத்து உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தில் வாழதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமேன்னு சொல்றாரு. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டழிந்தேன் பூரணமே. நாவி கமல நடுநெடுவில் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவறிந்தேன் பூரணமே. உருத்திரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் கருத்திலிருந்து நானும் கலங்கினேன் பூரணமே. விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசித்திருந்து நெஞ்சம் பதறினேன் பூரணமே. நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே. நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் போதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே. உச்சி வெளியே உறுதியுடன் பாராமல் அச்சமுடன் நானும் அறிவழிந்தேன் பூரணமே என்றாரு. இதுல ஒவ்வொரு விஷயம் சொல்றப்பையும் இங்கே வாழை பெண்ணுன்னு சொல்றாரு. அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பு சொல்ற மாதிரியா? உடல் பெண் செய்தது. சரி. நம்மளுடைய உடலுக்குத உயிரை தகப்பனால் ஆணால் கொடுக்கப்பட்டது. இந்த ஆணு கொடுத்த உயிரை வச்சு பெண்ணு உடலை உருவாக்குறான். அதனால தான் ஆணை விட பெண்ணுக்கு பாசம் ஜாஸ்தி. இந்த உடல் அடையாள பொருள். இந்த அடையாள பொருளாகிறதால ஆண்களை விட பெண்களுக்கு பாசம் ஜாஸ்தி. அப்போது இந்த உடலும் உயிருமா இருந்து தான் உலகத்தை இயக்குறோம் நம்ம. அதே மாதிரி உடலுக்குள்ள இறைவனுடைய சக்தி எங்கெங்கே இருக்குதுன்னு அந்த 6 ஸ்தானத்துலேயும் 7 ஸ்தானத்துலேயும் சொல்லின்னு வரேன்.
இப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன பேசணும் அது எல்லாமே சொல்லிட்டேன். நான் நம்ம மனுஷன் எதை எதை பண்ணின்னு இருக்கிறோம், எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும் அப்படின்னும் சொல்கிறார் அந்த பாடலில். மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன்ன்றார். முதல் 2வது பாடத்தில் நம்ம அதை தான் உபதேசமாக கொடுக்குறோம். அந்த இடத்த நீ ஊற்று பார்த்துக்கணும் இருக்கணும். ஆனால் பார்க்க முடியல, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. கதவு மூட்டு உள்ள உட்காந்து பொண்டாட்டி வெளியே இந்த கது தட்டுது. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் போகிற நம்ம என்ன. இதுக்கு அடுத்த ஸ்தானம் மூலாதாரம் சூதிஷ்டானம். அங்கே பிரம்மான்ற கடவுள் இருக்குது. அந்த கடவுளை நான் பார்க்கணும். அதுதான் பிறப்பு கடவுள். அதனால் என்ன சொல்கிறாங்க, 3 கடவுள் பேர் சொல்கிறோம். ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்ன்ட்டான். அழிக்கும் கடவுள்னு ஒரு கடவுளே கிடையாது, மறைக்கும் கடவுள். அது முதுமை வந்தால் உன்னை மறைச்சிட்டு வேறு ஒரு ஊற்றை வைத்து கொடுக்கும். அதான் சிவத்தினுடைய வேலை. இது நீ என்னென்ன போடுறியோ அதெல்லாம் அரைச்சி உனக்கு பல பொருள்களை ஆக்கி உன் உயிரை உண்டாக்கி வச்சுக்கிறது மகாவிஷ்ணு. பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்குது பிரம்மா. இதையெல்லாம் நான் தேடாமல் உலகத்தையே தேடி தேடி நான் அழிஞ்சிட்டேன்றார் அந்த 7 ஸ்தானத்துலையும் சொல்கிறார். நாத விந்து நயமுடன் பாராமல் பேதம் மயங்கி ஜாதி மதம் குலம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதை பேசியே அழிஞ்சினேன் நான் இவ்வளோ நாள். ஆனால் எனக்குள்ள இவ்வளோ அற்புதமான சக்திகள் இருக்குது, இதையெல்லாம் நான் அறியாமல் முட்டாளாக வாழ்ந்திருக்கிறேன்னு வருத்தப்படுறாரு. இது அறிஞ்ச பிறகு ஒவ்வொரு மனிதனும் இதை அறியறதுக்கு பழகணும். அதை தான் இந்த உபதேசமே கொடுக்குறோம். உச்சி வெளியில் ஒரு ஜான் உபதேசம் கொடுக்குறோம். இது எதுக்கு? இந்த உயிராகப்பட்டது 9 நவதுகாரத்தில் போயிடும், இயற்கை இது. ஆனால் அந்த பாதையில் இருக்கிறவனுக்கு அப்படி போகக்கூடாது. உச்சி வழியில் போனால் தான் அடுத்த பிறப்பை சுத்த பிறப்பை எடுக்க முடியும். அதனால் அந்த உயிர் போகிறதுக்கு அந்த பழக்கத்தை பண்ணி கொடுக்குறோம். அதை அவங்க சொல்கிறார். இதை பார்க்காம நான் ஊரை பார்த்து மயங்கி கேட்டேனே அப்படின்றார். நம்ம எல்லாரும் அதான் பண்ணிங்கிறோம். அதனால் இனிமேலாவது அதை பார்க்க பழகணும். சரிங்க. இந்த சிவனோட தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவம் தியானம் அப்படின்னு அமைதியாக இருக்காரு. இன்னொரு முறை பக்கம் பார்த்தீங்கன்னா நடராஜராகவும் போட்டுறாங்க. நடராஜரா பல நடனம் ஆடி இருக்காரு. அவரை வாரி நடனம் பரதநாட்டியமே அவரை பார்த்து தான் தொடங்குச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே கடவுள் தான் 2 பாகங்கள். ஒன்று தியானம் பயங்கரமான அமைதி நிலை, இன்னொன்று ஆட்டம். ஸோ இந்த 2 நிலைக்கும் என்ன தத்துவம்? எல்லாம் மனுஷனுடைய நிலை தான், மனித வாழ்க்கை, மனித நிலை தான். நீ வேலைக்கு போனீங்கன்னா நீ போய் வேலை மேலே வேலை செய்கிற இல்லை, வேலை செய்யும்போது அது நடராஜ தத்துவம். வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிற, அது சிவலிங்க தத்துவம். பொண்டாட்டிக்கிட்ட சேர்ந்துட்ட பிறகு பிரிஞ்சிட்டீங்கன்னா போய் கடவுளை வழிபடுற, அது தியான தத்துவம். நம்ம வாழ்க்கை எல்லாமே உன்னை வச்சு தான்ப்பா கடவுள் வழிபாடு. இதுதான் கடவுள் வழிபாடு. உலகத்தை இயக்கத்துக்கு நடராஜரா நடனம் ஆடுறார். பூமி சுத்தாது இல்லைன்னா, பூமி நீ சுத்தலைன்னாக்கா உயிரினங்கள் இயங்காதுங்க. அதனால் அந்த நடராஜர் கோலத்தில் அவர் நடனம் புரிகிறார். அந்த நடனம் புரிகிறதால உலகம் சுற்றுது. சூரியன் சந்திரன் பூமி எல்லா கோள்களும் சுற்றிக்கினது. அதுக்கு நடனம் தான், தொழில் நடக்குது. லிங்க வடிவத்தில் ஆணும் பெண்ணும் இணைஞ்சார், அதான லிங்கம். அது இல்லற குடும்பத்துக்கு அழகு, அது தெய்வ வழிபாட்டுக்கு. அதுக்கப்புறம் நிஷ்டை கோலம். நீ இது எல்லாம் பண்ணி போட்டு கடவுளை வழிபடு அப்படின்றதுக்கு நிஷ்டை கோலம். எல்லாமே மனிதனுக்காக வகுத்தது தான். இதை நம்ம மனிதன் புரிஞ்சிக்கிறதே இல்லை. இறைவனுடைய இயக்கம் இல்லை, இறைவனுடைய ஓசை இல்லை உலகத்தில்னா உலகம் இயங்காது. உலகத்தில் ஒரு ஓசை வந்துக்கினே இருக்குது. இப்போ நாசாவில் கூட வெளியிலேருந்து ஒரு ஓசை ஓம் ஓம்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னு நாசா விண்வெளி அறிக்கை கொடுத்தான். அப்போது அந்த ஓசைன்னு ஒன்று இல்லைன்னா உலக இயக்கம்னே ஒன்று இல்லை. உலகம் இயங்கிறதுக்கு அந்த ஓசை வேணும். நீ இயங்கிறதுக்கு உனக்குள்ள ஓசை வேணும். உன்னை விட்டு ஓசை பண்ணால் தான் செத்தா மோளம் அடிக்கிறது. அவரை விட்டுட்டு வெளியே வந்துடுச்சு ஓசை, அவர் படுக்கையில் இருக்கிறாரு போயிட்டாரு அப்படின்றதுக்கு தான் வெளியே சங்கு செமகலை வைக்கிறது, வெட்டியார் மோளம் வைக்கிறது, எல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் உனக்குள்ளே இந்த ஓசை வெளியே வந்துடுச்சுன்றது. உனக்குள்ளே இருக்கிற ஓசை இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய இயக்கம். உன்னை விட்டு ஓசை வெளியே வந்தால் நீ இருக்க மாட்டே உலகத்தில்.
இறைவன் அங்கே ஓசை வடிவத்தில் இல்லைன்னா உலகமே இயங்காது, ஒன்றா சூன்யமாக மாறி போயிடும். அதனால் சிவபெருமான் நடனம் ஆடிக்கினே இருக்கிறார் இந்த உலகம் இயங்கணுன்றதுக்காகவே. இதுதான் இயற்கை கடவுள், மற்றதெல்லாம் செயற்கை கடவுள். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணால் காலம் கழிச்சுன்னுக்கிறாங்க. எல்லாம் வந்து தானாக நடக்கும், எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும்னு காலம் கழிச்சுன்னுக்கிறாங்க. எதுவுமே இந்த உலகத்தில் தானாக கிடைக்கவே கிடைக்காது. ஒரு விவசாயி தானாக கிடைக்கணும்னு உக்காந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நமக்கு யாருக்கும் சோறே கிடையாது. கையில் காசு இருக்கலாம், சாப்பாடு வருமா தட்டுக்கு? வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த விவசாயி சும்மா இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் தானாகவே மடியும். அவங்கள யாரும் அணுகுண்டு போட்டெல்லாம் சாவடிக்க வேண்டியதில்லை. விவசாயி தன்னோட வேலையை நிறுத்திட்டா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் எப்படி சாகுதுன்னே தெரியாமல் உலகமே அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிடும். அதுக்கு கல்கி பகவான் வந்து தான் இந்த உலகத்தை அழிக்க வேண்டியதில்லை. உண்மையான கல்கி பகவானே விவசாயி தான். அவன் உண்மையிலே அவனோட வேலையை நிறுத்திட்டானா இந்த உலகம் அடுத்த நொடியிலிருந்து அழிய ஆரம்பிச்சிடும். எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவும் நம்ம கூட உதவாது. அப்போ அவனோட முயற்சினால் அவனோட வேர்வையினால தான் இந்த உலகம் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தோட வேர்வையினால தான் அவங்களோட வாழ்க்கை செதுக்குறாங்க. எதுவும் சும்மா வந்து எதுவுமே கிடைச்சிடும். ஐயா சொல்லுவார், நான் இந்த இடத்துக்கு வந்தது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பின்னாடி நான் உழைச்ச உழைப்பு, நான் இழந்தது எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்காக நான் விட்டு கொடுத்தது எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. அது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, என்னோடய உழைப்பு தெரிஞ்சால் போதும். அப்படி ஒவ்வொருத்தரும் மேலே வந்து நிற்கிறாங்க, இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருந்திருக்காங்க. அவள் இழந்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் சொல்லி மாளாது. நாமளும் அடையணும், நாமளும் அப்படி ஒரு நாள் வரும், நமக்கும் 4 பேர் மதிக்கக்கூடிய வாழ்க்கை அமையணும்னு சொன்னால் இழக்க தயாராக இருக்கணும். எதை இழக்கணும்பா? சேர்த்து வச்சுக்கிற சொத்தை இழக்கணுமா? பொண்டாட்டி புள்ள இழக்கணும்? அப்படி இல்லை, எல்லாம் இருக்குது, அனுபவிக்க மட்டும்தான். ஆடுறதுக்காக இங்கே எதையும் இறைவன் கொடுக்கல. அனுபவிச்சுக்கோ, உன்னால் முடிஞ்சால் அடுத்தவனுக்கும் உபகாரமாக பண்ணு. அவனால் நான் நல்லா இருக்கிறேன் 4 பேர் உன்னை வாழ்த்துனானா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. அவனால் என் வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு யாராவது வாழ்த்து போனானா அந்த வாழ்க்கை ஒரு மிருகத்தை விட கேவலமான வாழ்க்கையாக மாறிடும். ரொம்ப கவனமாக இருக்குன்றாரு. அப்போது வாழ்க்கை காலத்தை விடாமல் பயன்படுத்துங்கப்பான்றாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? சரி, நடந்து போச்சுப்பா. எல்லாருக்கும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ அது நடந்துச்சுங்க இது நடந்துச்சுங்கன்னு வேதனையாக வாழ்வாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் வேதனைப்படாதீங்க, போனதை யாராலும் திரும்பி கொண்டு வரவே முடியாது. அப்போ சொல்கிறார் அவர், போன நாள் வீணாய் போனார், புதிய நாள் கெடவிடாமல், ஞான நாள் இதுதான் என்று நாடெங்கும் குருவை போற்றி, வான நாளத்தீர் சென்னி வழியிற் கண்டு மதிப்பால் ஊறும், தேனை நன்கருந்தி நாகைலிங்கரை தரிசித்துவாய் நெஞ்சே, போன நாள் வீணாய் போனார், புதிய நாள் கெடவிடாமல். அது ஆயிடுச்சுங்க, இது ஆயிடுச்சுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணேன், லாஸ் ஆகி போச்சு, என் குடும்பம் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, கூட இருந்தால் ஒத்தம் சரியில்லை, நான் மட்டும் நல்லவன் எல்லாரும் சொல்லி நிற்பாங்க. ஐயா சொல்லுவார், நீ நல்லவன் நீ சொல்லின்னு இருக்காத, உன்னை சுற்றி இருக்கவங்க சொல்லட்டும். ஆமாங்க இவர் நல்லவருங்கன்னு யாராவது கேரண்டி கொடுத்தாங்கன்னா அது நல்ல வாழ்க்கை. ஆனால் அந்த மாதிரி நம்மளை பார்த்து யாராவது ஆமாங்க அவர் ரொம்ப நல்லவருங்க சொல்கிறாமான்னா யாரை கை கட்டி சொல்கிறதே கிடையாது. எல்லா கையும் நம்மளை பார்த்தே சொல்லுது நான் ரொம்ப நல்லவங்க, எல்லார் கையும் நம்மளை பார்த்தே சொல்லுது. ஆனால் அது இல்லைப்பா வாழ்க்கை. நீ அப்படி வாழ்ந்தா என்ன பண்ணும்? நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே, ஆனால் அடி விழுந்தவொன்னே என்ன பண்ணுவேன்? நடந்ததை நினச்சி வேதனை போடுவேன். அப்படிலாம் வேதனைப்படாதப்பா, நடந்து போச்சு, அதை திருத்தி எழுத்தக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது, இறைவனுக்கே கிடையாது. முடிஞ்சது தான்ப்பா, மாற்றி எழுத முடியாதுப்பா. அதனால என்ன பண்ணலாம்? வேதனைப்படாத, இன்னொரு நாள் புதிய நாள் வரும், அதையே கெடாமல் பார்த்துக்கோ. இந்த வேதனை வரக்கூடிய நாளை கெடாமல் பார்த்துக்கோ. ஞான நாள் இதுதான் என்று நாடெங்கும் குருவை போற்றி, ஒரு நாளும் புதுசாக பிறக்குதுப்பா. கிழக்கில் சூரியன் உதிக்கிறான், தகன்னு மின்னி வரான், அவன் அங்கே இருக்கிறானா? இல்லை, கிழக்கில் தோன்றும் அதே சூரியன் மேற்கில் போய் மறைஞ்சு போகிறான். சூரியனோட வாழ்நாளே அவ்வளோதான்ப்பா, ஒரே நாள் தான் அவனோட வாழ்நாளும். அப்போ மனுஷனோட வாழ்நாள் எவ்வளோ இருக்கும்? அவ்வளோ பெரிய சூரியன். இறைவன் யாரும் தெரியாத காலத்திலேயே எல்லாரும் இதுதான் இறைவனே அந்த சூரியனை கும்பிட்டு இருந்தான். அவனுக்கு வாழ்நாள் அவ்வளோ குறுகிய நாள் தான்ப்பா. காலையில் கிழக்கில் பல பலன்னு வருவான், சாயங்காலம் மேற்கில் போய் மறைஞ்சு இருட்டாக போடுவான்ப்பா, அவ்வளோதான்ப்பா வாழ்நாள். அப்போ உன்னோட வாழ்நாள் என்னோட வாழ்நாள் கணக்கெடுத்துப்பார், ஒன்றும் இல்லை அவனுக்கு முன்னாடி.
அதனால் போன நாள் போட்டோம்பா, புதிய நாளை விட்டுடாத. அந்த நாளை கூட எப்படி இருக்கணும்? ஞான நாள் இதுதான் என்று நாள்தோறும் குருவை போற்றி. குரு சொல்லியிருக்காரு, அந்த சொல்லை நான் இன்னிலேருந்து பயன்படுத்துவேன். நேற்று பாடம் பண்ணுங்க, பாடம் சரியாக வரலங்க, அந்த கவலையிலேருந்து என்னால் வெளியே வர முடியலங்க. அடப்பாங்க, சரி நேற்று பாடம் பண்ண சரியாக வரல, இன்றைக்கி புதுசாக ஒரு நாள் பிறந்திருக்க, சரி இன்றைக்கி உட்காந்து முயற்சி பண்ணால் எனக்கு நேற்று விட்டதே வேதனை இருக்குது, அதனால் இன்றைக்கி பண்ண முடியல. போன நாள் போனதுன்னு புதிய நாள் கெட விடாத. இன்னைக்கு தான் நான் புதுசாக பிறந்தேன். பிறப்பது எது? தூங்குனா எப்படி? தூங்குறது மரணம்னா வெடிக்கிறது பிறப்பு. அப்போ நீ தூங்கிட்ட, தூங்குனது மரணத்துக்கு சமம், செத்து போயிட்ட. அங்கே உனக்கான செயல் எதுவுமே இல்லை. நீ இருந்தியா? உன் பொண்டாட்டி இருந்தாங்களா? நீ சேர்த்து வச்ச சுகம் இருந்ததா? சொத்து சுகம் இருந்ததா? எதுவுமே எனக்கு தெரியல சாமி. எதுவுமே தெரியலன்னா நீ பணமாக பத்து நின்றடா நேற்று வரைக்கும். காலையில் கண்ணை திறந்த பிறகு தான் உனக்கு உயிரே வந்தது. அது வரைக்கும் உயிர் இல்லாத பணமாக தான் தூங்கி நின்றேன். அப்போ தினமும் நான் செத்து போகிறேன். போது வேண்டவொடனே தினமும் நான் பிறக்கிறேன். இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கப்பா. நீயே டெய்லி பிறக்கிற, நீயே டெய்லி சாகிற. அப்போது பிறந்த நாளை விட்டுறாதரா, போன நாளை பிடிக்காதரா. ஆனால் எல்லாருக்கும் வேதனை எது? போனதை நினச்சே சாகணும். அந்த மாதிரி வாழ்க்கை நாம் வாழலாமா? அந்த ஒரு வாழ்க்கை நானே பாதை ஆகுமா? ஆகாது. முடிஞ்ச விஷயங்கள் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இன்றைக்கி நான் புதுசாக பிறந்துட்டேன், இன்றைக்கி தான் இந்த பூமிக்கே வந்திருக்கிறேன். அப்படி ஒருத்தன் நினச்சிட்டானா யாருக்குமே துன்பமே செய்ய மாட்டான். நாளைக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னான்னு தெரியல. அந்த நிதர்சனமான உண்மை யாருக்கு புரிஞ்சுதுன்னா அவனுக்கு ஆணவம் வராது, ஆடவும் மாட்டான். நானும் 1000 வருஷம் கேரண்டிங்க. எனக்கு ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு 80 வருஷம் உனக்கு கேரண்டின்ட்டார். அந்த 80 வருஷத்துக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? நெருங்கி வரும்போது நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா வாழ்நாள்லாம் என்ன செஞ்சியோ அதுதான்டா போகும்போது செய்ய முடியும். விழுந்தா அம்மா ஐயோன்னா சாகும்போது நீ அம்மா ஐயோன்னு தான் சாவ. விழுந்தா முருகா, உக்காஞ்சா முருகா, ஏந்தா முருகான்னு சொன்னா நீ சாகும்போது கூட முருகான் தான்டா சாவ. அப்படிதானே சாமி சாவாங்க? வாழ்நாள்ன்றது ஒரு பயிற்சி. நீ வாழ்நாள்லாம் என்ன பண்ணியோ முடிவும் அதை தான் செய்ய முடியும் உன்னால். அதை தாண்டி உன் ஆயாலேயோ உன் மனசாலேயோ சிந்திக்கவோ செயல்படவோ முடியவே முடியாது. அப்போ வாழ்நாளே ஒரு தவம். ஏதோ 1 மணி நேரம் உட்கார்றது தவம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் தவ வாழ்க்கை தான். அந்த தவ வாழ்க்கையை நீங்கள் சுத்தமாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையும் தவ வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை நீங்கள் போகும்போதும் வரும், நீங்கள் போனதுக்கு அப்புறமும் வரும். இந்த உண்மையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா வணக்கம்மா. அப்புறம் ரொம்ப பெருமையாக பேசுகிறார் நம்மளை பற்றி. இதில் மகான்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தட்டி கொடுப்பாங்க, அப்புறமா ஒரு தட்டு தட்டுவாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, மகத்துவம் அடைந்த நெஞ்சே, மலமாயை கொண்ட நெஞ்சே, பகுத்தறிவில்லா நெஞ்சே, பல நினைவான நெஞ்சே, மிகுத்திடும் காம நெஞ்சே, மெய்ப்பொருள் அறியா நெஞ்சே, செகத்தினில் நாகைநாதர் சீர்பதம் தேடு நெஞ்சே. எவ்வளோ நெஞ்சு இருக்குதான்ப்பா நமக்கு. நம்ம நெஞ்சுக்கிறோம் சாமி ஒரே நெஞ்சு, அப்படி இல்லை, இவ்வளோ நெஞ்சு இருக்குதான். மகத்துவம் அடைஞ்ச நெஞ்சே. நீ யார் தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உனக்குள்ளே யார் இருக்கிறான்னு தெரியுமா? அவ்வளோ வல்லமை உனக்கு இருக்குதுடா. உனக்கு தெரியலனாலும் உனக்குள்ளே அவன் உக்காந்துக்கிறான். எள்ளில் என்ன இருக்குது? அது பச்சையாக இருக்கும்போது வராதுப்பா. நீ அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ட, எள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீ அதை ஆராய பண்ண ஆசைப்பட்டுட்டா பச்சையாக இருந்தால் நீ பார்க்க முடியாதுப்பா. அதை கொஞ்சம் வெயிலில் காய வை, அது நல்லா காயட்டும். அது காஞ்சதுக்கப்புறம் அதுக்கான செக்கில் போய் ஆட்டு. பச்சையாக இருக்கும்போது வராத அந்த எண்ணெய் இப்போ காஞ்சதுக்கப்புறம் வரும். மகத்துவம் அடைந்த நெஞ்சே, இவ்வளோ அரும்பொருள் உங்ககிட்ட இருக்குதுடா, அவ்வளோ மகிமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தூக்கிட்டு அடுத்த அடி ஒரு தட்டு தட்டுறாரு. மலமாயை கொண்ட நெஞ்சே. நீ அவ்வளோ பெருமையான ஆள்லாம் இல்லை. நான் இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன், நீ பெருமையாக நினச்சிக்காத. உங்ககிட்ட அவ்வளோ குணம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஒரு குழந்தை மலம் போகுது, நமக்கு வயசாகி போச்சு, மலம் போனால் கழுவின்னு வந்துடுறோம், சுத்தம் படுத்திட்டு வந்துடுறோம். ஆனால் ஒரு குழந்தை என்ன பண்ணோம், மலம் போயிட்டு அது கையில் காலெல்லாம் பூசின்னு வரா மாதிரி நீ உலகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் உன் மேலே பூசிக்கினடா.
உன் மனசில் பூசிக்கின அப்படி சொல்கிறாரு. மலமாயை கொண்ட நெஞ்சே, உன் மனசு அவ்வளோ சுத்தம்லாம் இல்லைப்பா. முதல்ல என்ன சொல்கிறாரு, மகத்துவம் அடைந்த நெஞ்சே அப்படின்னு தூக்கிட்டு, நீ அவ்வளோ யோகியெல்லாம் இல்லை, ஊரில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுமந்து இருக்கிறோண்டா, நீ இவ்வளோ பெருமையாக நினச்சிக்காத. பகுத்தறிவு இல்லா நெஞ்சே, உனக்கு 6 அறிவு ஊரில் சொல்லுவான், ஆனால் உனக்கு 6 அறிவு இல்லை, பகுத்தறிவு கூடிய உனக்கு அந்த தகுதியே இல்லைப்பா. ஒரு ஐயா சொல்லுவாங்க, ஒரு நாய் குட்டி போட்டான், ஒரு ஆகாரத்தை அதுக்கு தனக்கு இல்லைன்னா கூட அது வாயில் அடைக்கணும் வந்து குட்டிக்கிட்ட போய் கக்கும். அதுக்கு கூட அறிவு இல்லாமல் அதை பண்ணுமா? அப்போ உயிரினாலே அறிவு தான். அது ஓரறிவாக இருந்தாலும் 6 அறிவாக இருந்தாலும் அதுக்கு அறிவு உண்டு. ஏதோ நீ தான் பெருமை நினச்சிக்காத. பகுத்தறிவு இல்லா நெஞ்ச, 6 அறிவுலாம் உனக்கு இல்லைடா. ஏன்னா உனக்கு பகுத்தறிவு தெரியல, நல்லது எது கெட்டது எது தெரியல. அது தெரிஞ்சிருந்தா உன் வாழ்க்கையில் துன்பமே வராதுப்பா.